பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 27ஆம் சங்கீதம் 11வது வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். என் எதிராளிகளின் நிமித்தம் செவையான பாதையில் என்னை நடத்தும். பிரியமானவர்களே, என் எதிராளிகளின் நிமித்தம் என்னை செவையான பாதை நடத்தும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்போ விழவோம், எப்போ நம்ம கவிழ்க்கப்படுவோம் என்று எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை அவருடைய கண்களுக்கு முன்பதாக இடராதபடிக்கு செவையான பதனிடத்தை வல்லவராக இருக்கிறார். உலக வாழ்க்கையில் நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள், நமக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் ஆண்டவர் பார்க்கிறார். அவைகளுக்கு மத்தியில் நம்மை செவையான வழியில் நடக்க பண்ணுகிற தேவன். சரி, எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், எப்போ இவன் விழுவான், எப்போ இவன் அழிவான், எப்போ இவன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும், அதை பார்த்து நம்ம சிரிக்கலாம். இதெல்லாம் உலகத்தில் உண்டு. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை செவையான வழியில் அவர் நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பதாக அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை செவையான வழியில் நடக்க பண்ணுவார். உங்கள் கால் இடராது. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை அவர் தலைநிமிரச் செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இசையா, வல்லமையுள்ள கரை இறங்கட்டும். கர்த்தர் சொன்னபடி உடைய பிள்ளைகளை செவையான வழி நடக்க பண்ணுங்க ஐயா. உடைய பிள்ளைகள் ஆமே சோதரையா, ஆமேன். நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். உடைய கரம் தாங்கி நடத்தட்டும் ஐயா. எப்போ விழுவான், எப்போ இவன் அழிவான்னு சொல்லி எதிர்பார்க்கிற அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகளை மேன்மையாய் நீ நடத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிற வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்பும். சில அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.